பாடியில இல்ல ஹெச்பி வந்து எல்லாருக்கும் அட்லீஸ்ட் கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே 12 to 14 இருக்கணும், பாய்ஸ்க்கு 14க்கு மேல இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சோர்வு, மன சோர்வாயிடும். ஏன்னா ஆக்சிஜன் சப்ளையும் இதுவும் பாடிக்கு வராது, உற்பத்தி ஆகாது. ஸோ உனக்கு டயர்ட் ஆயிடும், சீக்கிரம் டயர்ட் ஆயிடும், எதுவுமே புரியாது, சீக்கிரம் சோர்ந்து போல டயர்ட் ஆயிடும், உடம்பு கை காலெல்லாம் வலிக்கும், எதுவுமே மண்டையில நிற்காது. ஏன் கம்மியாயிடுச்சுன்னா அதனாலதான் வந்து ஸ்பெஷலாவே உங்களுக்கு ஒரு செஷன் வராங்க. சரியா? உடம்பு ஃப்ரூட்ஸ்ல தான், ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ல தான் நம்மளுக்கு இரும்பு சத்து சாப்பிடும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது, அயன் டெபாசிஷன் ஆகும். நம்மளோட முதுகு தண்டு இருக்குல்ல, போன் மேரோன்னு சொல்லுவோம், முதுகு தண்டு, அதுதான் என்னது உற்பத்தி. அயன் ஃபேக்டரி எங்க உற்பத்தி ஆகுது, நம்ம உடம்புக்கு வேண்டிய அயன் எங்க கிடைக்குது, நம்மளோட முதுகு தண்டுல தான் கிடைக்குது. போன் மேரோல தான் உற்பத்தி ஆகுது அயன். சரியா? அயன் என்ன சொல்லுவோம் நம்ம, ஆர்பிசி, ரெட் பிளட் கார்பசல்ஸ். சரியா? ரெண்டு உற்பத்தி ஆகும், ஒன்னு டபிள்யூபிசி, ஆர்பிசி. டபிள்யூபிசி என்னது, ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், ஆர்பிசி ரெட் பிளட் கார்பசல்ஸ். சரியா? இந்த ஆர்பிசி தான் வந்து பிளட்ல பியூரிஃபை பண்ணும், பிளட்டை எப்போதும் சுத்தமா வச்சிருக்கும், நியூட்ரிஷனா வச்சிருக்கும். ஸோ தட் பிளட் நியூட்ரிஷன் ஆனா என்ன ஆகும், உன்னோட பிரெயினுக்கு எனர்ஜி போகும், பிரெயினுக்கு எனர்ஜி போனா என்ன ஆகும், சுறுசுறுப்பா இருக்க முடியும், உன்னோட ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா இயங்கும். சரியா? ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் என்ன பண்ணப்படுது உடம்புல அப்படின்னா, அதுதான் நோய் எதிர்ப்பு செல்ஸ், நேச்சுரல் கில்லர் செல்ஸ். நம்மளுக்கு ஒரு காய்ச்சல் வந்தா டக்குன்னு ஒரு நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வந்தா, சளி பிடிக்கிறா உடனே காய்ச்சல் வரும், பல்லு மணக்கிறா காய்ச்சல் வரும். சரியா? ஸோ நம்ம கிட்ட ஒரு ஃபீவர் வரப்போதா, ஏதோ வந்தாலும் ஃபர்ஸ்ட் சிம்டமே காய்ச்சல் தான். ஏன்னா நம்ம உடம்புல இருக்க எல்லா அணுக்களும், வெள்ளை அணுக்கள் போய் சண்டை போடும், வெளிப்போம் அப்படின்னு. ஒரு வைரஸ் வருதா, ஒரு பாக்டீரியா வருதா, எது வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒயிட் பிளட் செல்ஸ் தான் போய் சண்டை போடும். ஆனா ரெட் பிளட் செல்ஸ் வந்து உடம்புல இருக்க பிளட்டை பியூரிஃபை பண்றது தான் அது வேலை. சரியா? நம்ம வந்து இரும்பு சத்து உள்ளதெல்லாம் வந்து சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு வந்து எந்த நோயுமே வராதாங்க? அப்படி கிடையாது, இரும்பு சத்து மட்டும் கிடையாது இல்லையா, உடம்புல வெறும் இரும்பு சத்து கிடையாது இல்லையா, எவ்ரிதிங் இஸ் தேர் இல்லையா, இட்ஸ் a காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் தானே. இரும்பு சத்து வேணும், கால்சியம் வேணும், மெக்னீசியம் வேணும், பொட்டாசியம் வேணும், எல்லாமே ஒரு ஆக்ஷன் வருது. பொட்டாசியம் வந்து நம்ம ஹார்ட்டோட மசில் இருக்குல்ல, ஹார்ட்டுக்கு மசில் இருக்கு, ஹார்ட் மசில் ஒண்ணு இருக்கு, இதய துடிப்பு இருக்கு, இதய துடிப்பு. அப்ப இதய மசில் ஒண்ணு இருக்கு, அந்த மசிலோட ஆக்டிவிட்டிக்கு பொட்டாசியம் வேணும். சரியா? அப்ப போன்ஸ் இருக்கு, போன் இருக்குல்ல, அதுக்கு கால்சியம் வேணும். ஸோ எல்லாமே மெக்னீசியம் வந்து நம்மளோட இப்போ பீரியட்ஸ் வருது இல்லையா, அந்த பீரியட்ஸ் யூட்ரஸ்க்கு மெக்னீசியம் வேணும். ஸோ எல்லாமே சேர்ந்துதான் நம்மளுக்கு. சரியா? ஸோ இந்த ஒன்று மட்டும் சாப்பிட்டா போதுமானா நோ. அப்போ நம்ம வந்து மிக்ஸாக தான் நான் சொல்றேன்ல, எல்லா டைமும் மாத்திரை சாப்பிட முடியாது. ஸோ நம்ம என்ன பண்றோம், நம்ம சாப்பாடுல எதையுமே ஒதுக்கக்கூடாது. பாவக்கானா பிடிக்காது, கீரைனா பிடிக்காது, முட்டை பிடிக்காது, இதெல்லாம் ஒதுக்குனீங்கன்னா உங்களோட மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஒன்னொன்னா போயிடும். எல்லாத்துக்கும் நீங்க மாத்திரை சாப்பிடணும், காலையில ஒரு 5 மாத்திரை, மத்தியானம் ஒரு 5 மாத்திரை, ஓகேவா உடம்பு? நோ, நேச்சுரலா நம்ம சாப்பிடணும். ஓகேவா? யூ வில் நாட் கெட் எல்லா நியூட்ரியன்ஸும் உங்களுக்கு அயன் மட்டும் சாப்பிட்டா கிடைக்கவே கிடைக்காது. எல்லாமே மிக்ஸ்டு பேலன்ஸ்டு டயட் சாப்பிடும்.